வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு லைனிங் சுடிதார் கட் பண்ண போகிறோம். காலர் வச்சு கட் பண்ண போகிறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். லைனிங் மெட்டீரியல் இது, டாப் மெட்டீரியல் இது. அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேண்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேண்ட்டு வந்து இந்த அளவு மடித்து அயன் பண்ணி, சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ரெண்டாக மடிச்சிடுங்க. கரை பீஸ் வந்து எப்போவுமே இந்த பக்கம் வந்துடணும். இருக்குங்களா? 1 2 3 4 பீசஸ் இப்படி வந்துடணும். இந்த அளவு நீட்டாக மடித்து போட்டுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த டீஸ் எடுத்துகிட்டு அதேமாதிரி மார்க் பண்ணும்போது இந்தமாதிரி டீஸ் வாங்கிக்கோங்க. சாக் பீஸு அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டீஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த மார்க் போயிடும். இந்த அளவு இந்தமாரி 2 அடி ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதான் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிங்களா? இதை நம்ம இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அளவு பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டு லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்துக்கலாம். 38 இருக்குது. நம்மளுக்கு இங்கே மேலே 1/2 இன்ச்சு பிடிச்சிரும். 1/2 இன்ச்சு விட்டு இதிலேருந்து 7 இன்ச்சு வச்சுருங்க. மேலே வந்து பெல்ட் பீஸ் வந்து எப்போவுமே 7 இன்ச்சு வச்சாலே போதும். 6 1/2 7 இன்ச்சு மேலே போக வேண்டாம். 7 இன்ச்சுக்கு மேலே போகும்போது நீங்கள் இந்த டாப் போடும்போது இந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியும். இருக்குங்களா? இந்த ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியும். அதனால் 7க்குள்ளே தான் இருக்கணும். அதனால் நம்ம 7 வச்சு மார்க் பண்ணலாம். இந்த 1/2 இன்ச்சு பிடிச்சி 7 இன்ச்சு வச்சு 38 ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது எதுக்காகனா கேன்வாஸ் உள்ளே வச்சு மடிப்போம் இல்லைங்களா? அதுக்காக இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த 38லேருந்து ஒரு மார்க் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு பேண்ட்டோட கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி உள்ளே மடிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் ஈஸியான மெத்தட் தான் இது. இங்கே நம்மளுக்கு பாட்டியாலனா ஃபுல் லூஸ் வச்சிடலாம். நார்மல் பேண்ட்டுனா கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா சில பேர் ஃபுல் பாட்டியால் கேட்பாங்க. அது வந்து நம்ம எவ்வளோ வருதோ மெட்டீரியல் இந்த கரை பீஸாலும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டோட இந்த லென்த் எடுத்துக்கலாம். இந்த அளவு 8.5 இன்ச்சு இருக்குது. இந்த 8 இன்ச்சு அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த பேண்ட்டு எந்த அளவு இருக்குது, இந்த லூஸு பேண்ட்டு லூஸ் இந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். 18 இன்ச்சு இருக்குது. இந்த 18 இன்ச்சு வச்சிடலாம். 18 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பேண்ட்டோட பாட்டம் சுற்றளவு 14 இருக்குது. 14னால் அதில் பாதி வந்து 7 இன்ச்சு வச்சுருங்க. நம்மளுக்கு இங்கே பிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இதுதான் பேண்ட்டோட அளவு பேண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த அளவு பேண்ட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இதுதான் நம்மளுக்கு சைஸு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற சைஸ். இப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக பெண்டு பண்ணி எடுக்கும்போது இந்த பேண்ட்டு போடும்போது கரெக்டாக நச்சுன்னு இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்த மடிக்கிற அளவு இதுதான். இந்த அளவு இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவு மடிப்போம். இதில் வந்து கேன்வாஸ் கொடுத்துட்டு இந்த அளவு மடிக்கும்போது உங்களுக்கு திக்னஸ் அழகாக வந்துடும். இப்போ இந்த மேலேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அப்படியே இந்த அளவு ஷேப். இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு பெண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மேலே பெல்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்னதும் பெருசுமாக இருந்ததுன்னா ஒரே அளவுக்கு இந்த ஃபோல்ட் பண்ணி போட்டுக்குங்க. நேராக இருக்கணும். ஒன்றும் சின்னதும் இந்தமாரி கம்மியாகவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 4 பீஸும் ஒரே அளவு வர அளவுக்கு இப்படி மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இந்த மேலே இந்த பெல்ட் பீஸ் இருக்குங்களா, அதை நம்ம டேப்பால் அளந்துக்கலாம். 22 இருக்குது. நம்மளுக்கு இங்கே வந்து 7 இன்ச்சு வேணும்.
7 இங்கே ஒரு இன்ச்சு மடிப்போம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தத்துக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. 7ல் அந்த 1.5 இன்ச்சு சேர்த்துனா 8.5 வச்சு இந்த அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 11, ஏன்னா 4 பீஸாக இருக்கும்போது 11 22 அந்த அளவு டபுளாக வந்துடும். இதே இங்கே 8.5 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த சின்ன ஸ்கேல் எப்போதும் இந்த அளவுக்கு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு வச்சு இதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மடிக்கிறது இந்த துணி, இதான் மார்க்கு. மொத்தமாக இது வந்து 8.5 இன்ச்சு போதும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மடிக்கிற அளவு விட்டாச்சு. இப்போ மேலே வந்து இங்கே 1 இன்ச்சு மடிச்சிடுவோம், கீழே 1/2 இன்ச்சு பிடிச்சிடுவோம். ரெடி வந்து 7 இன்ச்சு 7 இன்ச்சு வந்துடும். 7 இன்ச்சு வரும்போது பேண்ட் உயரம் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் வச்சு இல்லை நாடாக கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, கரை பீஸ் சைடு 4 பீஸ் இருக்கும். 4 பீஸை மொத்தமாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு 3 பீஸ் இருந்தாலும் போதும். இப்போ 4 பீஸை நம்ம மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். மீதி எக்ஸ்ட்ரா வந்துன்னா கூட ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஃபோர் பீசஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பைப்பிங் எதை கொடுத்துக்கலாம் அந்த துணி. இப்போ பாட்டம் கட் பண்ணியாச்சு. அடுத்து டாப் கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் மெட்டீரியல் 2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கோம். 2 மீட்ரு போதும், கரெக்டாக இருக்கும் 2 மீட்ரு. இதுவும் அயன் பண்ணி வச்சு நல்லா நீட்டாக எடுத்துங்க. அதேமாதிரி லைனிங் போடும்போது நல்ல மெட்டீரியலாக போட்டுங்க, நல்லாயிருக்கும் டாப்புக்கு. இதுதான் டாப்போட ஒரிஜினல் துணி. இதில் ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கீழே வரணும் இந்த டிசைன். அப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு சென்டராக வைக்கணும். இது சென்டராக வச்சுட்டு இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு 2 சிங்கிளாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீஸை மடித்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் போட்டு ஒரே டைமில் கட் பண்ணிக்கலாம். லைனிங் தனித்தனியாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு லைனிங் மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஈஸியான மெத்தட் தான். இப்போ இதுதான் சென்டராக வச்சு இந்த அளவு சின்னது பெருசு வந்தால் ஒரே நீட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டிங்களா, இதான் நம்மளுக்கு ஃபுல் அளவு வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம லைனிங் போட்டுக்கலாம். ஏன்னா சிங்கிளாக தானே கட் பண்ண போகிறோம், அதுக்காக லைனிங் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். லைனிங் இந்த அளவுக்கு மேலே போட்டு இப்போ அளவு டாப் இருக்கு இல்லையா, இந்த அளவு டாப் வச்சு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா டாப்லேயே உங்களுக்கு 2-3 மெத்தடில் கட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் எப்படி ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். இதை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த டாப்போட வந்து ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும் லைனிங் மெட்டீரியல். இது வந்து ஒரே டைமில் லைனிங்கையும் சேம் பீஸும் கட் பண்ண போகிறோம். சில டைமில் லைனிங் தனியாக கட் பண்ணிட்டு டாப் தனியாக கட் பண்ணுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு லைனிங் மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி தருப்போம். இந்த அளவு லைனிங் மேலே வரைஞ்சிக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஷோல்டர் பிடிக்கிற அளவு. இப்போ இந்த அளவு டாப்பை போட்டு அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா இந்த சைடு கட்டுறீங்க, இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. இந்த இடுப்பு ஷேப் இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. இந்த ஆம்பூல் கரெக்டாக வரும், இது ஒரு மார்க் போட்டுங்க. நம்மளுக்கு டாப்போட வயரம் இந்த இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா மடிக்கிற அளவு. நம்மளுக்கு ஆம்பூல் கட்டு, இடுப்பு சைஸு, சைடு கட்டு வந்துடும். நம்மளுக்கு கீழே வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் அளவு மட்டும் காலர் நெக் வரும்போது ஷோல்டர் வந்து 15 இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்பீங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுருங்க. காலர்னாலே ஆம்பூல் இறக்கம் பெருசாக வரும். இதே நார்மல் இங்கே 6 இன்ச்சு அந்தமாரி வரும்போது 6.5 வச்சா போதும். இப்போ இது காலர்னு சொல்லிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் அதிகமாகவே வச்சுருக்கோம். இப்போ பாடி லூஸ் அளந்துக்கலாம். அளவு டாப் வச்சுட்டு இந்த பாடி லூஸ் 19 இருக்குது. இந்த 19ல் பாதி வந்து 9.5, 9.5 வச்சுட்டிங்களா. இங்கே வந்து 8.5 வச்சுருங்க. இதுக்கு 1 இன்ச்சு ஷேப் இருந்தாலே போதும்.
மேக்ஸிமம் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் ஷேப் வரும். இப்போ இந்த சீட் அளவு இங்கே வருங்களே, இந்த சைடு கட்டாண்ட இந்த அளவு டாப்பில் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். இங்கே வந்து 20 இருக்குது, 20ல் பாதி 10 இன்ச்சு வச்சுருங்க. இங்கே வந்து 10 வைக்கும்போது இங்கே வந்து 12 வச்சிடலாம். இதை விட 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 4 இங்கேருந்து இப்போ இங்கே 10 இன்ச்சு வச்சுருங்களா, இது 10 இன்ச்சு வைக்கும்போது இங்கே வந்து 2 இன்ச்சு இருந்தால் போதும். அதோட 2 இன்ச்சு 10, இங்கே வந்து 12 இன்ச்சு வச்சுருங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா வந்து ரொம்ப கிராஸ் போயிடும். மேக்ஸிமம் இப்போல்லாம் ஸ்ட்ரைட் கட் தான் கேட்குறாங்க, நார்மல் கட்டிங் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த அளவு வச்சுட்டு இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்படி கையால் வரும்போது சின்னது கோணையும் அப்படியும் போகும். இந்த ஸ்கேலில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரும்போது உங்களுக்கு அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சைடு சில்ட்டு முறுக்காமல் அப்படியே நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த இப்படி வரையும்போது சின்னதாக இப்படி போகும். அதுக்காக தான் இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். சுடிதாரில் இந்த ஷேப் தான் ரொம்ப முக்கியம். இந்த அளவு நம்ம தையல் போடும்போது இந்த இதிலே வந்துடும். இந்த ஷேப் கொடுக்கும்போது நல்லா ஃபிட்டிங் வந்து அம்சமாக வந்துடும். இப்போ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணி வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டிங்கன்னா அப்படியே துணி இழுத்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் துணியை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாக ஓடுறோமோ அவ்வளோ நல்லது. இந்த அளவு விட்டாலே போதும். ஏன்னா ரெடிமேட்லாம் ஓரமாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஷேப் நல்லா தெரியும். அதுக்காக சும்மா ஒரு 1/2 இன்ச்சு விட்டாலும் இன்னும் நல்லா ஷேப் தெரியும். நம்ம திடீர்னு லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும், அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டியதாக இருக்குது. திடீர்னு வெயிட் போட்டுருவாங்க, அதுக்காக 3 தையல் போடுவோம், பிரித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. இதுதான் ஆமுல் சைஸு. இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துடுங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு கீழே லென்த்து இந்த அளவு தான். இது லைனிங் 2 சைஸாக கட் பண்ணிக்கலாம். லைனிங்கும் இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு லைனிங் கீழே தெரியாமல் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு சைடு ஓப்பன். இது வந்து நம்மளுக்கு ஆமுல் அளவு. நம்ம இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் பீஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு துணி இருக்கு இல்லையா, இதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த லென்த்து அப்படியே அளந்துக்கலாம். 14 இருக்குது. இந்த 14 வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு 14 வச்சுட்டு நீங்கள் இப்படி 2ஆவது மடித்து போட்டு கட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 3/4 கைக்கு வர துணி பத்தாது, அதுக்காக இந்த அளவு மடிச்சுக்கலாம். 14 இன்ச்சு வச்சு மடிச்சுக்கலாம் அப்படியே. இப்போ நம்ம இந்த அளவு மடித்து இது வந்து 3/4 வை தாராளமாக வந்துடும். அதுக்காக இந்த அளவு இப்படி மடித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு மடித்து போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி வச்சுருங்களா, இதே அளவு போட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். இதே அளவு இங்கே வந்து இதே ஒரே அளவு வச்சு இந்த அளவு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே அளவு அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா, இது உங்களுக்கு அப்படியே இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. சைடு ஓப்பன் வந்து இந்த லைனிங்கில் மார்க் இல்லையா, அந்த இது மேலே போட்டு சைடு ஓப்பன் கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு சைடு ஓப்பன். இது மேலே நம்மளுக்கு பாடி லூஸ் பிடிக்கிற அளவுக்கு. நீங்கள் வந்து இந்த ஷேப் வந்து இதே ஷேப்புக்கு தான் பிடிக்கணும். உங்களுக்கு இப்படி தெரியலனா
இந்த மாதிரி பெரிய ஊசி இருக்கும். பெரிய ஊசியில் இங்கே ஒரு குத்து போட்டுங்க. அதேமாதிரி இங்கே ஒரு குத்து போட்டுங்க. நீங்கள் பிடிக்கும்போது இதில் மார்க் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவு தான் ஷேப்பாக பிடிக்கணும். ஷேப்பாக பிடிக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணியில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் பீஸாக இருக்கு இல்லையா, இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே இப்படி மடித்து போட்டுருங்க. இப்போ வந்து இதில் 4 பீசஸ் இருக்கும். இந்த அளவு மடித்து போட்டு நீங்கள் வந்து ஸ்கேலெல்லாம் இந்த மடிக்கிற அளவு கை ஓரத்தில் பைப்பிங் வேணாலும் கொடுத்துக்கலாம், பார்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ்லேருந்து அளந்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து 14.5. நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 15 வச்சிடலாம் கரெக்டாக. இங்கே நம்ம அளவுலேருந்து இங்கே 3 இன்ச்சு வச்சாலே போதும். இதுக்கு 3 இன்ச்சு. இப்போ கை சுற்று அளவு வச்சு இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் உங்களுக்கு ரெடி அளவு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி அளவு சுடிதார் வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இங்கே மார்க் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதுதான் ஸ்லீவ். இந்த அளவு வந்துடும். இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு வந்துடும். சென்டராக ஒரு கட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இது ரெண்டும் ஒரே அளவு எடுத்து வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த அளவு இப்போ இந்த இருக்காது, ரெண்டும் ஒன்றா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆமூல் பீஸ் வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஆமூல் பீஸ் கவர் தட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து காலர் நிற்குன்னா பேக்கு வந்து கட் பண்ண வேண்டாம். இதுதான் பேக்கு. இதே அளவு அப்படியே வச்சுக்கலாம். காலர் ஏற்றும் போது உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது பேக்கு அப்படியே வச்சாச்சு. இது வந்து ஸ்லீவ் அப்படியே வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் தான் ஓப்பன் கட் பண்ணணும். லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இந்த கவர் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ காலர் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து தெரிஞ்சு அப்படியே வச்சுருங்க. இங்கே ஓப்பன் வந்து ஒரு 5 இன்ச்சு. இதில் வந்து ஓப்பன் வந்துடும். இங்கே சின்னதாக வி வந்துட்டு இந்த மாதிரி ஊக்கு கட்டுற மாதிரி வந்துடும். ஏன்னா ஓப்பன் வச்சா தான் தலை போட முடியும். அதுக்காக தான் அந்த ஓப்பன் வைக்கிறது. இந்த ஓப்பன் காலர் வந்து இந்த இதுலேருந்து காலர் வந்துடும். இதுதான் ஈஸியான மெத்தடு. இப்போ காலர் சுடிதார் வச்சு கட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் வந்து இந்த ஓப்பனு கீழே வந்துடும். சுடிதார் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுடிதார் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.